இந்த ஹாம் ரேடியோவில் ஆப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து தே ஹாவ் டு கெட் லைசன்ஸ் டு ஆப்ரேட். இப்போ மற்ற ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக லைசன்ஸ் உண்டு. போலீஸ்க்கு லைசன்ஸ் உண்டு, மிலிட்ரிக்கு லைசன்ஸ் உண்டு, ஏர்கிராஃப்ட்டுக்கு லைசன்ஸ் உண்டு. கமர்ஷியல் ப்ராட்காஸ்ட் ஸ்டேஷன்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, எஃப்எம் ரேடியோ பார்க்குறோம். சென்னைக்குள்ளே மட்டுமே வந்து ஒரு 7-8 எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது. அதே மாதிரி ஷார்ட் வேவ் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது. மீடியம் வேவ் ஸ்டேஷன்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. இவங்களுக்கெல்லாம் லைசன்சிங். அதே மாதிரி ஹாம் ரேடியோக்கும் வந்து லைசன்சிங் உண்டு. இந்த லைசன்சிங் வந்து யார் பண்ணுறது அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அண்ட் டபிள்யூபிசி இவங்க 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணி செய்வாங்க. எப்படி லைசன்ஸ் வாங்குறது அப்படின்ற அடுத்த கேள்வி. அது எப்படி அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாம் ரேடியோவில் 2 டிவிஷன் இருக்குது. ஒன்று வந்து டெக்னிக்கல் சைடு, அதாவது பேசிக் எலக்ட்ரானிக்ஸ். ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ஒரு கெப்பாசிட்டன்ஸ்னால் என்ன, ஒரு சர்க்கியூட்டில் வந்து இது எல்லாத்தையும் காம்பினேஷன், இதை எப்படி போட்டாக்க ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் வரும், இந்த சர்க்கியூட் எப்படி இந்த சர்க்கியூட் பண்ணாக்க ஒரு ரேடியோ ரிசீவர் வரும், இந்த மாதிரி ஒரு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ். அப்புறம் நீங்கள் வந்து என்ன பவர் நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில டெக்னிக்கல் பார்ட் இருக்கு இல்லையா, அது ஒரு பேப்பர். அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஹாம் ரேடியோவில் நீங்கள் ரேடியோ ஆப்ரேட் பண்ணும்போது என்னென்ன டிசிப்ளின்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத கவர் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர். இந்த 2 பேப்பர் இருக்குது. இதுக்கு வந்து சிலபஸ் இருக்குது. இந்த சிலபஸை வச்சு நம்ம வந்து ஒரு 14 வயசுலேருந்து ஆரம்பித்து, அதுக்கு வந்து ஒரு வயது வந்து வரம்பே கிடையாது. 70 வயசு, 80 வயசு, 94 வயசில், 97 வயசில் கூட ஹாம்ஸ் இருக்காங்க. ஆனால் மினிமம் ஏஜ் வந்து 14 இயர்ஸ். இவங்க வந்து இந்த 2 எக்ஸாம் பாஸ் பண்ணணும். எக்ஸாம்னா அது வந்து ஒன்றும் ரொம்ப பெரிய ரொம்ப காம்ப்ளிகேட்டட் எக்ஸாம்லாம் கிடையாது. எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அந்த மாதிரி இருக்கும். 2 பேப்பர் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஒன்று டெக்னிக்கல் பேப்பர், இன்னொன்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பேப்பர்.